பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோரையும் சந்திக்கல சந்தோஷம். வேத வசனத்தில் கொலையாத்துன்னு ஒருத்தவர் இருந்தார். அவர் யாருன்னா, ஹீஸ் அ ஜெயண்ட். அவன் ஒரு அரக்கன். அவர் ஒரு 9-12 அடி உயரம் இருப்பார். ஸோ அவனை முடித்தது யாருன்னா தாவீது ராஜா. நெத்தி போட்டியிலே கல்லை விட்டு எரிஞ்சு அவர் காலி செய்யப்பட்டார். அவன்கிட்ட வச்சிருந்த பெரிய கத்தி, அந்த கத்தியை எடுத்து தாவீது கொலையாத்துடைய தலையை வெட்டிட்டார். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே? ஏன்னா கொலையாத் யாருன்னா ஒரு அரக்கன், மனுஷனே கிடையாது. பூமியில் அவன் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. அவன் இருக்கிறான், மக்களை நிந்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இஸ்ரவேல் மக்களை நிந்தை செய்கிறான். தாவீது வரான், டே நீ ஒரு புறஜாதி, நீ எங்கள் ஊர் மக்களை பார்த்து, கடவுளுக்காக தேர்ந்தெடுத்த மக்களை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து நீ கிண்டலும் நக்கலும் நையாண்டியமாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபிசிக்கலாக காலி பண்ணுறான். ஃபிசிக்கலாக அவனோட செத்துருச்சு. கரெக்டாக? இதில் எந்த சந்தேகமும் இல்லை. கரெக்டாக? இப்போது இதே சம்பவம் மறுபடியும் நடக்குது பாருங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இயேசு வரார், தாவீதின் குமாரன். புரியுதுங்களா? அங்கே அவர் தாவீது, இங்கே அவர் தாவீதின் குமாரன். இப்போ என்ன பண்ணுறாரு இயேசு? அதே கொல்கோத்தாக்கு போகிறார். மண்டை ஓடு. கொல்கோத்தானா கொலியாத் ஆஃப் காத். காத் ஊரை சேர்ந்த கொலியாத். யூஸ்வலாக நம்ம ஊரில் பேர்லாம் எல்லாருமே மூதாதையர் அவங்களுடைய பேர்லாம் வச்சுருப்பாங்க. யார் யாரெல்லாம் பெரிய ஆட்களோ அவங்களுடைய பேர் தான் ஊருக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ கொலையாத்தோட காத்துலேருந்து வந்தோன்னா கொல்கத்தான்னு வச்சுருந்தாங்க. அந்த மண்டே ஓடு. மறுபடியும் பாருங்க, இயேசு வராரு, தம் ரத்தத்தை சிந்துறாரு. இந்த இடத்துல ஆவிக்குரிய ரீதியத்தில் ஈவில் ஸ்பிரிட்ஸ், பொல்லாத ஆவிகளையும் டீமன்ஸ், அவங்கள எல்லாரையுமே இயேசு தம்முடைய ரத்தத்தினால அரெஸ்ட் பண்ணிடுறாரு. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்ஸோ எந்த ஒரு டீமன்ஸையும் உங்களை என்ன பண்ண முடியாது. கிண்டலும் கேலியும் நையாண்டியும் இட் கேன் நாட் டூ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவ்வளோ வல்லமையானது. அவருடைய ரத்தத்தை தியானிக்கும் போது, சர்ச்சில் நீங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது இதை நினைவு கூர்ந்து நீங்கள் உட்கொள்ளும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். காட் பிளஸ்.